கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிதாவுக்கு துதியும் கனமும் உண்டாக்கப்படுவதாக. கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் வாரத்தின் முதல் நாளாக இருக்கிறது. தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படி தேவன் நம்ம இப்படியாக ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அதற்காக நாம் நன்றிகளை ஏறெடுப்போம். நாம் ஒரு நோவா குடும்பத்தார் போல தேவன் எப்படி அவருக்கு பேழை உண்டாக்கி ரட்சிக்கப்பட்டார் என்று நம்ம வேதத்துல வாசிச்சிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளையாக, சத்தியத்தின் பிள்ளையாக நம்ம இருந்து இந்த ஆராதனையில நம்ம பங்கு பெறுவோம். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஒரு ஜெபத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஜெபத்தில் வழி நடத்தும்படி ராஜன் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். எங்கள் நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதுல தகப்பனே, எங்களை அழைத்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்தும் தகப்பனே. இந்த வாரத்தில் முதலாம் நாள் தகப்பனே, உங்களை நாங்கள் தொழுது கொள்ள வந்திருக்கும் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்தும் அப்பா. தகப்பனே, வானத்திலும் பூமிக்கும் சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்தும் ஆண்டவரே. ஒவ்வொன்றும் ஒரு அழகாக நீங்க சிருஷ்டித்திருக்கீங்க. இது நல்லது நல்லது என்று தகப்பனே, நீங்க படைத்திருக்கிற படைப்புகள் எவ்வளவு அருமையா இருக்கு தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களை நீங்க ஒரு மனுஷன் எப்படிதான் இருக்கணும் சொல்ல தகப்பனே, எங்களுக்கு ரூபத்தை நீங்க கொடுத்து உங்களோட சாயலாக எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களுக்கு 3 வேளை நல்ல ஆகாரங்களை கொடுத்து, எங்களுக்கு துணிமணிகளை கொடுத்து, வேலையை கொடுத்து தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வருகிற தேவனே, உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் அப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்னீரே அப்பா, உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் அப்பா. இப்படி ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி எங்களை பாவத்துக்காக சிலுவையில் மறுத்து 3ஆம் நாள் உயிர்ப்பித்த தேவனே அப்பா, உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் அப்பா. கொடா கோடி நன்றி தகப்பனே. இதோ இந்த கூட்டத்தை நீங்க வழிநடத்தும்படி தகப்பனே, இந்த மெசேஜ் கொடுக்கிற சகோதரனோடு நீங்க பேசும் அப்பா. இதை யோசுவாவுக்கு நீ சொன்னது போல, யோசுவா இதோ மோசையில இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் நீங்க சொன்னீரே அப்பா. இதோ சகோதரனோடு பேசும் அப்பா. தகப்பனே, இந்த கம்பெனியை கொடுக்கிற சகோதரனோடு பேசும் அப்பா. பாடலை பாடுற சகோதரனோடு நீங்க பேசும் அப்பா. தகப்பனே, இந்த கூட்டத்தை நீங்க வழிநடத்தும்படி தகப்பனே, வானத்தின் பூமிக்கு சகலத்தை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே அப்பா, உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் கொடுக்கிறேன். எனக்காக மறுத்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். ஜெபத்தில் வழி நடத்தின சகோதரருக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நாம் தேவனை மகிமைப்படுத்தி பாடலுக்குள்ளாக கடந்து செல்லுவோம். பாடலின் 160 ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா. பாடல் புத்தகத்திலே 160. ஹலோ. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வார்த்தை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபமே தேவா, ஜெபம் பெற ஜீவியத்திற்கு இதுவே சத்தம். ஜெபமே தேவா, ஜெபம் பெற ஜீவியத்திற்கு இதுவும் தேவை. ஊக்கத்துடனே உன்மனமாய் வாக்குத்தத்தத்தை
பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்தீர். ஜெபமே தேவன் ஜெபம் தரும் ஜீவியத்திற்கு இதுவும் தேவை. ஜெபமே தேவன் ஜெபம் தரும் ஜீவியத்திற்கு இதுவும் தேவை. நோக்கம் சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகனத்தாலும் மானமெல்லாம் வல்லமையோடு வேண்டிக் கொள்ளும். ஜெபமே தேவன் ஜெபம் தரும் ஜீவியத்திற்கு இதுவும் தேவை. ஜெபமே தேவன் ஜெபம் தரும் ஜீவியத்திற்கு இதுவும் தேவை. இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சலிப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே தேவன் ஜெபம் தரும் ஜீவியத்திற்கு இதுவும் தேவை. ஜெபமே தேவன் ஜெபம் தரும் ஜீவியத்திற்கு இதுவும் தேவை. இன்னொரு பாடலை தேவனை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். பாடலின் 200. சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தமை போல் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்தம் பசும் போல் தெளிந்திடும் தேன். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்தம் பசும் போல் தெளிந்திடும் தேன். இதயம் மகிழும் கண்கள் தெளியும் சத்திய வேதம் வேத பிரியம் சேதமடையார் நடந்திடுவார். தேவ பிரிய ஞானம் செய்பவர் சேதமடையார் நடந்திடுவார். சத்திய வேதம்
சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தவன் பாதம் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். பலதாக வேத வாசிப்புக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். வேத வாசிப்பை வாசித்து தரும்படி ராஜன் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3 - 10 வரைக்கும் வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3 - 10 வரைக்கும். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லை அப்பமாக்கும்படி சொல்லும் என்றான். அவர் பிரயோஜனமாக, மனுஷன் அப்பத்தில் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையில் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். அப்பொழுது பிசாசி அவரை பரிசுத்த நகரத்திலே கொண்டு போய் தேவாலயத்து உட்புறத்தின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனானால் தாழகுதி என்றார். தம்முடைய தூதர்களுக்கு உம்மை தூக்கி கட்டளையிடுவார் என்று உமது பாதம் கல்லில் இராதபடிக்கு அவர்கள் உம்மை கையிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரிசுத்தம் பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசி அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யத்தையும் அவைகள் மகிமை அவருக்கு காண்பித்து, நீர் சந்தோஷமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்றார் சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பலப்போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பரிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். வேத வாசிப்பை வாசித்த சகோதரருக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே வார்த்தை மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3 - 10 வரைக்கும் இங்கிலீஷில் வாசிக்கும்படி சகோதரை அன்போடு அழைக்கிறோம். And when the tempter came to him, he said, If thou the Son of God command that these stones be made bread. But he answered and said, It is written, Man shall not live by the bread alone, but by the word of the proceeded out of the mouth of God. Then the devil taketh him up into the holy city, and sitteth him on the pinnacle of the temple, and saith unto him, If thou the Son of the God, cast thy himself down, for it is written, He shall give his angels charge concerning thee, and in their hands they shall bear thee, lest any time thou dash the foot against a stone. Jesus said unto him, It is written again, Thou shalt not tempt the Lord thy God. Again the devil taketh him upon into an exceeding high mountain, and sheweth him all the kingdoms of the world and the glory of them, and saith unto him, All these things will give thee, if thou wilt fall down and worship me. Then said Jesus unto him, Get thee hence, Satan, for it is written, Thou shalt worship the Lord of thy, and him only thou shalt serve. Amen. இங்கிலீஷில் வாசித்த சகோதரருக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இப்பொழுதாக தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். நாம் எப்படி ஆபிரகாம் தேவன் அழைத்தாரோ, நோவாவை எப்படி அழைத்தாரோ, எப்படி மோசேயை அழைத்தாரோ, அப்படியாக நம்மையும் புதிய ஏற்பாடு சட்டத்தின்படி இயேசு கிறிஸ்து மூலியமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நம்மளை அழைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்டு நம் இருதயத்தில் வைப்போம். அப்படியாக அந்த சத்தியத்தின்படி நாம் வாழ்வோம். நாம் இந்த தேவ செய்திக்கு முன்பாக ஒரு ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். அனைவரும் எழுந்து நின்று தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நீதியும் நிறைந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த அருமையான வாரத்தின் முதல் நாளிலே இந்த மனமகிழ்ச்சியான நாளை எங்களுக்கு தந்து உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படி, உம்முடைய ஆராதனையில் நாங்கள் பங்கு பெறும்படி, உம்முடைய சட்ட திட்டங்களுக்கு நம்ம கீழ்பட்டு நடக்கும்படியும் நீர் எங்களை ஆசீர்வதிச்ச தயவுக்காக நன்றி தகப்பனே. பிதாவே, நீர் மகத்துவம் உள்ள தேவன், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் அப்பா. தகப்பனே, இதோ இந்த நாளிலும் தேவ செய்தியை கொடுக்கிற தாசரை நீர் ஆசீர்வதிங்க. இதை கேட்டு ஒவ்வொரு கிறிஸ்துவின் சபையார் அந்த சத்தியத்துல நடக்கும்படியும் உலகம் எங்கும் சுவிசேஷம் போகும்படியும் நீர் ஆசீர்வதிச்சு பலப்படுத்துங்கப்பா. தகப்பனே, இதோ கேட்கிற எங்களை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடாதபடிக்கு உம்முடைய கிருபையால் எங்களை ஆசீர்வதிச்சு பலப்படுத்துங்கப்பா. எல்லாவற்றையும் உம்மை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவ செய்தியை தரும்படி ஜான் பால் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். வசனத்தை வாசித்துவிட்டு தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 10 வசனம் 25. சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுவது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம், நாளானது சமீபத்தில் இருக்கிறது. அப்பொழுது வேதம் தெளிவாக சொல்கிறது, சபை கூடி வருதலை விட்டுவிடக் கூடாது. காரணம், இந்த பூமியில் சபை என்பது ஒரு கூடுதல் அல்ல, இது தேவனுடைய ராஜ்யம். ஏன்னா கிறிஸ்து மூலமாக பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டது. ஆனால் இந்த சபை என்பது பார்வைக்கு நமக்கு ஒரு சிறிதாக தெரியலாம், ஆனாலும் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் தேவ சமூகத்தில் இருக்கிறோம் என்ற அந்த விழிப்புணர்வு நமக்கு வேணும். அதனால வந்துட்டு சபைக்கு அந்த நேரத்தோட வாங்க. ரெண்டாவது, இன்னைக்கு யாரும் வர தவறிட்டாங்க, இல்லை வர முன்ன பின்னாச்சா, அவங்களுக்கு முடிஞ்ச உடனே அலைபேசியில பேசுங்க. எதிர்பார்த்தோம், வர முடியல, வாங்க, உங்களுக்காக நிறைய ஜெபம் பண்ணோம். ஏன்னா மற்றவங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்குது. சரிங்களா? தேவ செய்திக்குள்ள கடந்து செல்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 8 வசனம் 34. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷரையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என்னை என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இங்கு வசனம் அழகாக சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். தன்னைத்தான் எப்படி வெறுக்க முடியும்? அநேக பேர் கேள்வி, தன்னைத்தான் நம்ம எப்படி வெறுக்க முடியும்? அதான் அது இயேசு சொல்றார். அப்ப நீங்க எப்படி வெறுக்கிறது என்பதை வேதம் நம்மளுக்கு படிப்படியாக சொல்கிறது. ஒவ்வொரு நாள் படித்துக் கொண்டு வரலாம். யோவான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. என்ன சொல்றாரு? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு வைத்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இருக்காது. எப்படி அன்பு வைக்காம இருக்க முடியும் உலகத்துல? ஏன்னா
1 Corinthians 13 முழுவதும் அன்பை பற்றி அவர் சொல்றார். அன்பே பிரதானம், அன்புதான் முக்கியம், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். ஆனாலும் சொல்றார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதிருங்கள். ஒரு உலகத்தில் அன்பு வைத்தால் பிதாவின் அன்பு அவனிடத்தில் இருக்காது. அப்ப எப்படியாப்பட்ட அன்பை வைக்க கூடாது உலகத்துல? இரண்டாவது புரிந்து கொள்ளுங்கள், தேவன் அன்பா இருக்கிறார், அன்பே பிரதானம். அவர் நம் மீது வைத்த அன்பினால் தான் தன்னுடைய குமாரனை கொடுத்து இந்த பூமியிலிருந்து பாவத்திலிருந்து நம்மளை விடுவித்தார். அப்படிங்கிற பொழுது உலகத்துல அன்பு வைக்காதீங்கன்னு சொல்றாரு. அப்ப வேதம் எதை அங்கு மேற்கொள்ளி காட்டுகிறது? தொடர்ந்து அடுத்த வசனத்தை படிங்க. ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் பிதாவினால் உண்டாகவில்லை, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்ப இங்க 3 காரியங்களை குறிப்பிடுகின்றார். என்னென்னது? மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமிதம். அப்ப இது 3த்தையும் நாம் ஆழமாக புரிந்து கொண்டால் எவ்வளவு பாவங்களை நம்ம தவிர்க்க முடியும். ஏன்னா மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமிதம். அப்ப இதை சொல்ற, இதை நீங்க கட்டுப்படுத்த பழகிட்டா, இதை புரிந்து கொள்ள நீங்க பழகிவிட்டா உங்களோட வாழ்க்கை ஜெயிச்சிடலாம். காரணம், இந்த உலகத்தில் வெளியில் காண்கின்ற பிரச்சனைகளை ஈஸியாக ஜெயித்து விடலாம். ஆனால் இது 3ம் நமக்குள்ளாக உருவாக்கக்கூடிய சிந்தனை இது. சரிங்களா? அதனால இது எப்படி ஜெயிக்கணும் அவரே சொல்றாரு. இயேசு வந்து இது ஒரு முன் மாதிரியா இருக்காரு. யாக்கோபு 1:17 படிங்க. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறோம். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என்னங்க சொல்றாருனாக்கா, அந்த இச்சையை குறித்து இச்சை உள்ளுக்குள்ள நம்முடைய சிந்தனைக்குள்ள ஒரு பாவம் சம்பந்தப்பட்ட எண்ணம் உள்ள போயிடுச்சுன்னா பாவத்துக்குரிய சிந்தனைகள் உருவாகும். இந்த பாவ சிந்தனை உருவாகும் போது உங்களை மரணத்துக்கு போய் விட்டுடும். இந்த இச்சைகள் என்பது மிக மிக ஆபத்தானது. ஆனா இதை ஜெயிப்பதற்கு உங்களுக்கு நான் வழி வைத்துள்ளேன். இதை ஒருவர் ஜெயித்து காட்டிவிட்டு சென்றிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து ஜெயிச்சிருக்கார் சொல்றாரு. அதுக்கு அந்த சாட்சியத்தை படிப்போம். எபிரேயர் 2:18. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்ப எபிரேயர் ஆசிரியர் சொல்றாரு, அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினால் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். என்னது? மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த சோதனை எப்போது மேற்கொண்டார், அதை எப்படி அவர் கையாண்டார், அதை நம்மளுக்கு தொடர்ந்து சொல்லும்போது 1 பேதுரு 2:21 படிக்கிறார். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கின்றீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். என்ன சொல்றாரு? முதல்ல படித்தோம், அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினால் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். 2வது இங்க சொல்றாரு, அவர் அடிச்சுவடுகளை வைத்துவிட்டு போயிருக்கிறார். நமக்கு அடிச்சோட வச்சிருக்காரு. நீங்க பாருங்க, நீங்க வந்து இதை எப்படி எதிர்க்கணும், நீங்க எப்படி ஃபேஸ் பண்ண சொல்லிட்டு ரொம்ப யோசிக்காதீங்க, சிந்திக்காதீங்க. நான் உங்களுக்கு முன் மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கேன்னு சொன்னாரு. அப்ப கிறிஸ்துடைய வாழ்க்கையில் இந்த 3 சூழ்நிலையும், அதாவது மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவை 3ஐயும் கிறிஸ்து எப்படி மேற்கொண்டார், அவருக்கு விசுவாசம் எப்படி அவரை சோதித்தார் பார்ப்போம். அதான் நீ பார்க்க போறோம். இந்த ஆழம் புரிஞ்சுன்னா நம்மளுடைய மாமிச இச்சைகளையும் கண்களின் இச்சைகளையும் ஜீவனத்தின் பெருமையும் எளிதாக தடுக்க முடியும். சரிங்களா? பார்ப்போம் இயேசு எப்படி சோதனை ஏற்படுத்தி படிப்போம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நாற்பது நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் குசியாது இருந்தார். அந்த நாட்கள் இந்த 4ஆம் அதிகாரம் 2ஆம்
முடிந்த பின் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லை அப்பமாகும்படி சொல்லும் என்றார். அப்ப என்ன சொல்றாங்க? அவரு 40 நாள் சாப்பிடல, முழுமையான பசி இருக்காரு. இப்ப நம்மளுக்கு ஒரு 3 நாள் சாப்பிடலாம், ஒரு 2 வேளை சாப்பிடணும். உடல் மனநிலை எப்படி இருக்குது? எப்ப சாப்பிடலாம்? 40 நாள் இரவும் பகலும் சோதிக்கப்பட்டு சோதனைகளுக்கு வெளியே வருகின்றார். அப்போது பிசாசு சொல்றான், இப்பதான் உங்களுக்கு வல்லம் வந்துருச்சு, கல்ல அப்பமாக்கி சாப்பிடுங்க. காரணம் இதுதான் மாமிசத்தின் இச்சை. எப்படி என்றால், முதலில் உன்னை பார்த்துக்கொள், ஊழியம் செய்ய பிறகு. அதாவது சுயநலத்தை தூண்டுவது, சுயநலமாக இரு, ஊழியம் செய்யலாம். அதாவது உன்னை நீ பார்க்காம நீ எப்படி மற்றவங்களுக்கு செய்யப்பார் ஊழியம். அதனால உன்னை நீ பதப்படுத்திக்க, உன்னை நீ கேர் எடுத்துக்க. ஆனா இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாரு, தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பார். ஆனால் ஒரு மனிதனுக்குள் சுயநலம் நுழைந்து விட்டால் எல்லா வகையான பாவங்களும் அவங்களுக்கு எளிதாக நுழைந்துவிடும். ஏன்னா சுயநலம், எனக்கு தேவை, என் குடும்பம், நான் முதல்ல நடத்த. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏப்பா இன்னும் பார்த்துக்கப்பா, முதல்ல குடும்பத்தை பாரு, எல்லாம் நடந்தாங்கிறாங்க, நீ தான் வெளியே இருக்கிற. இந்த தேவையில்லாத மாமிசையை திணிப்பார்கள். பிசாசு அன்றும் இயேசு தொடர்ந்து தான். என்ன இப்ப நீ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டாய், உனக்கு பசி இருக்குது, நீ கல்ல அப்பமாக்கி சாப்பிடு. நீ பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை உனக்கென்று நீ பயன்படுத்து, சுயநலமாக வாழு. கிறிஸ்து சொல்கிறார், இல்ல, மனுஷன் அப்பத்தால் மட்டுமல்ல தேவனுடைய வார்த்தையாலும் பிழைப்பான்ட்டு அந்த இடத்துல போய் சொல்றாரு. ஆனா நமக்கு இங்க என்ன சொல்ல வருது? இந்த சமூகத்திலும் நம்ம சொல்றாரு, என்ன சுயநலமா இருப்பா, உன் குடும்பத்தை நீ பார்த்துக்க, உன் குடும்பத்துக்கு உன்னை கூட்ட வேற யாரும் இல்லை, சுயநலம் 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 நம்மளை மனமாக திணிப்பார்கள். அது கேட்பது, ஆமா அது சொல்றது கரெக்ட் தானே. மீண்டும் சொல்லுவேன், கிறிஸ்துக்குள் வந்துவிட்டால் சுயநலம் முதலில் வெளியேற வேண்டும். ஏனென்றால் சாத்தான் முதலில் இயேசுவிடம் சொன்னது சுயநலம். நீ உன்னை பார்க்க பிறகு ஊழியம் செய்யலாம். நீங்க போகணும், எங்க கப்பலுக்கு போயிட்டு நீ பிரசங்கம் பண்ணணும், அதுக்கு உடம்பு தாங்குமா? முதல்ல நீ சாப்பிடு, உனக்கு ஆசீர்வாதம் இருக்குது, நீ கல்ல அப்பமாக்கி சாப்பிடலாம். நீ வெளியில போய் தூரம் போயிட்டு எந்த கடையில போயிட்டு நீ எப்படி சாப்பிடுங்க? இல்ல, உன்னை நீ பாதுகாத்துக் கொள், மாமிச இச்சையை தோன்றான் என்று சொல்கிறேன். இந்த வசனத்தை நீங்கள் படிக்கும்போது சில பேர் சொல்லுவாங்க, நீ பிசாசு பேசுற மாதிரி இந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்த்தாக்கா எப்படி சொன்னாக்கா, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லை அப்பமாக்கும். அப்படிலாம் சாத்தான் சொல்ல மாட்டான். சாத்தான் மிகவும் தந்திரம் உள்ளவன். அப்படி எளிதாக நம்ம எப்படி சொன்னா நம்ம மனசுக்கு போய் உட்காரும். அது சுயநலமோ வெறுப்போ எதுவாக இருந்தாலும் அதை நம்முடைய இருதயத்தின் பலவீனம் அவனுக்கு தெரியும். அப்ப அந்த பலவீனத்துக்கு தகுந்த மாதிரி உள்ள திணிப்பான். அப்ப ஏன்னா இந்த 3 சோதனையும் பிசாசு ஏன் இயேசுவிடம் கொடுத்தான் என்றால், இதற்கு முன்பாக இந்த 3 சோதனையும் கொடுத்து ஜெயித்திருப்பான். பழைய படி நான் அதை இறுதியாக சொல்லிக்கிறேன். அப்ப முதலில் மாமிசை செய், மாமிசை என்றால் சுயநலம். மீண்டும் ஒரு இடத்துல இல்லை, இப்ப நேரடியாக பண்ணிட்டா மீண்டும் இன்னொரு இடத்துல அதே மாதிரி வருவான். நேரடியா இல்ல, மறைமுகமா ஒரு இடத்துல ஜெயித்திடுவோம். ஆனால் பிசாசு நம்ம விட மாட்டான், மீண்டும் மீண்டும் தோடுவான். தொடர்ந்து படிப்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அங்கே யோவான் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்திலே இழப்படைந்தார். அந்த கிணற்றில் அருகே உட்கார்ந்த அப்பொழுது பிரயாணம் பண்ணுவார். எங்க இருந்தாக்கா எருசலேம்ல இருந்துட்டு கலிலேயா போகும். போற வழியில தான் சமரியா இருக்குது. சமரியால தான் யாத்திரை கொடுத்த கிணறு இருக்குது. அங்க கொஞ்சம் டிராவல் பண்ணி நடந்து நடத்துற பழக்கம் வாகனங்கள்லாம் கிடையாது. நடந்து போறாரு, டயர் ஆகிட்டு உட்காந்து இலைப்பாங்க. அப்ப அவங்க ஒரு ஸ்திரீ இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிக்கிறாரு. ஏன்னா முதல்ல கிறிஸ்து நான் தான் கிறிஸ்து வெளிப்படுத்தின ஒரு அலுவலகத்தை நான் சொல்லிக்கிறேன். அப்ப அப்படி உட்காந்துருக்கும் போது அந்த ஸ்திரீ கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரிமா ஒரு 5% தாங்க இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, இப்ப இருக்கிற 1% சொல்லிட்டு அநேக ரகசியம் சொல்லும்போது அந்த பெண் பிரபீத் என்ன பண்றாங்கக்கா, ஊர் மக்களுக்கு போய் சொல்றாங்க. ஊர் மக்கள் அவர்கிட்ட அந்த சுவிசேஷத்தை கேட்கும்படி வராங்க. தொடர்ந்து 30 படிங்க. அதுல 4ஆம் அதிகாரம் 30ஆவது வசனம். அப்பொழுது அவர்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்படி நடக்கையில் சீசர்கள் அவரை நோக்கி, ராபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். என்ன பண்ணுகிறாரு? கிறிஸ்து டயர்டா இருந்தாரு, அவர் பசியில இருந்தாரு. பசியில இருக்கும்போது ஒரு ஸ்திரீயை பார்த்து தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த ஸ்திரீயுடைய விசுவாச நிமித்தம் இவங்க ஊர்ல போய் சொல்லி
ஜனங்கள் எடுத்து வராங்க, பிரசங்கம் பண்றாரு. சீஷர் மூலமா அப்ப உள்ள நுழையிறான். இங்க பாருங்க, ரவி உணவு இருந்தோம். அப்ப என்னது, நீ முதல்ல உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். மீண்டும் முதலில் திரும்ப சொல்கிறேன், சோதனை ஒன்றுதான், பல வகையில் நம்மிடம் வரும். ஒன்றை ஜெயித்து விட்டோம் ஜெயிச்சுட்டோம், அந்த எண்ணம் நமக்குள் வரக்கூடாது. எப்படி யார் மூலியமாக எப்படி நமக்குள் சோதனை வரும் என்று தெரியாது. ஆனாலும் நாம் எப்படி நெச்சியாக இருக்கணும், சுயநலத்தை தவிர்க்க வேண்டும் என்றுதான் இதனுடைய கான்செப்ட். அது மாமி சிச்சைன்னு சொல்றேன். அப்ப என்னன்னாக்கா இங்க என்ன பெரியான கலைப்புல இருந்தாரு, அப்புறம் பேசிட்டாரு. முடிக்கும் போது உபதேசம் பண்ணிட்டு இருக்கும்போது கீழே சேர்றாங்க, சாப்பிடுங்க டயர்டாக சாப்பிடுங்க. அப்ப என்னன்னாக்கா இங்கேயும் புதுசாக சுயநலத்தை தூண்டுறான். முதலில் பிரசங்கத்தை நிறுத்து, முன்னை பார்த்துக்கொள். நீ இப்ப நம்ம வீட்டுல கூட சொல்லுவாங்க, இப்ப ஒரு மெசேஜ் கொடுத்து வராதுன்னு வச்சுங்களேன், எங்க போயிட்டு 2 ஹவர் பேசணும், சாப்பிட்டு போங்களேன், நல்ல விஷயம் தானே, சாப்பிட்டு போங்க நல்ல விஷயம் தானே, நம்ம கேரிங் தானே அது. ஆனால் மீண்டும் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டியா, தேவனுக்குரிய விஷயம் எதுவாக இருந்தாலும் அது தேவனா மாமிசம் என்று பார்க்கும்போது தேவனுக்கால் முதல்வரை நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்களுடைய சுய இஷ்டத்திற்கு சுய இச்சைக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. ஏனென்றால் இது அழிந்து போகக்கூடிய உடல், அழிந்து போகக்கூடிய வாழ்க்கை, இதெல்லாம் மாயை. இன்று இருக்கும், நாளை இருக்காது. இன்று இருக்கும், அடுத்த வருடத்திலோ அடுத்த மாதம் கொரோனா என்பது வந்துவிட்டால் இந்த உலகம் எப்படி போகும் தெரியாது. ஆனால் சுயத்தை விட்டு வெளியே வாருங்கள். அதான் சொல்றாரு, எப்படி இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில இந்த மாமிசையாக சுயத்தை மேல விடுங்க. தொடர்ந்து நான் 34 படிக்கிறது. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பியவருடைய சித்தத்தின்படி செய்வது, அவருடைய கிரியங்களை முடிப்பது என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அப்படின்னா சொல்றாரு, நான் களைப்பாதான் இருந்தேன், ஆனா தேவனுடைய பிரசங்கமா எனக்கு உணவா என்று வருகிறது. என்னுடைய பிரசங்கம் தான் முக்கியம், என்னுடைய ஊழியம் தான் முக்கியம். அப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டும். தேவனுடைய காரியத்தை பொறுத்தவரையும் என்னுடைய சுயமா தேவசித்தம் ஆகும்போது தேவசித்தத்துக்கு உட்பட்டுவாங்க. ஏனென்றால் கிறிஸ்துவ குழந்த பேருமே சொல்ல நாங்க எல்லாத்தையும் விட்டு உங்கள்கிட்ட வாங்கவே எங்களுக்கு என்ன கிடைச்சது. தொடர்ந்து படிப்போம். மத்தேயு 19:27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். பாத்தீங்களா, இதான் சுயநலம். என்ன சொல்றாரு, நாங்க என் குடும்பம் மனைவி எல்லாத்தையும் பின்பற்றுவோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும். சுயநலம். முதலில் பிசாசு அவரை சோதனை அந்த எங்க சோதிச்சான், வனாந்தரத்தை சோதிச்சான். என்னன்னு சொல்லி, நீங்கள் உன்னை பார்த்துக் கொள்ளுங்கள், கல்லையாக்கமாக நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்குள்ள தேவனுடைய முழுமையான வல்லம் இருக்குது. சுயநலம் உண்டாக்கலாம். பிறகு இன்னொரு இடத்தில் ஒரு பிரசங்க மத்தியில் தூண்டுவான். நம்முடைய வாழ்க்கையிலும் சுயநலத்தை தூண்டிக் கொண்டே இருப்பான். நம் உடனே தேவையில்லா அவங்களை வச்சும் தோன்றுவான். சுயநலத்தை உருவாக்கு, சுயமா வாழு, உனக்காக வாழு, உன் மனைவி பிள்ளைகளுக்காக வாழு. உங்க அன்னைக்கு நாப்பா அவனுக்கு ஒண்ணு கிடையாது, 3 ஆம்பளை பிள்ளை இருக்குது, நீ 2 பொம்பளை பிள்ளை வச்சுக்கிற. சுயநலமாயிரு. ஒன்றே ஒன்று. சுயநலம் என்பது நான் சேகரித்து வைத்தால்தான் என் பிள்ளைக்கு நல்லா இருப்பார்கள் என்று. அப்படி அல்ல. தேவன் எந்த சூழலையும் வாழ வைப்பார் என்ற எண்ணம் வருகின்ற போது சுயநலம் நம்மை விட்டு அகன்றுவிடும். இந்த மாமிசை நம்மை விட்டு அகன்றுவிடும். அதனால் எப்பொழுது எந்த சூழலையும் இந்த உலகம் மீண்டும் சொல்கிறேன், இந்த உலகத்தில் நமக்கு எதிரி கெட்டவன் என்று யாரும் இல்லை. அவர்களுக்குள் இருக்கக்கூடிய சிந்தனை, அதாவது மாமிச சிந்தனை, தீய ஆவின் தூண்டுதல் நம்மை தூண்டிக் கொண்டே இருக்கும். நாம் எப்பொழுது விசுவாச பாதையில் நடக்க பயணம் செய்கின்றோமோ அப்பொழுது உலக மக்களால் சிறு சிறு விஷயங்கள் தூண்டிவிடப்படும். ஆனால் ஒன்றே ஒன்று, என்னை தூண்ட வேண்டியது வேதம் மட்டுமே. எந்த மக்களும் என்னுடைய சிந்தனைக்குள் சென்று என்னை ஆளக்கூடாது என்ற தெளிவும் ஞானமும் உணர்வு இருக்கணும். ஏன்னா கிறிஸ்து கூட அவருக்கு பிரிவல்ல, மற்றவங்களுக்கு பிரிவு வாழ்ந்தார். பவுலடிக்கார் ரோமர் நிபந்தனை சொல்வது, ரோமர் 15:3. கிறிஸ்துவும் தமக்கு பிரியமாய் நடவாமல், கிறிஸ்துவும் தமக்கு பிரியமாய் நடவாமல். அப்ப நாம என்ன சொல்றோம், வாழ்வதனால எனக்குள் வாழ்ந்த கிறிஸ்து. பைபிள் சொல்லு, கிறிஸ்துவ உங்களுக்குள்ள இருக்க கடவுது. அப்ப இப்படியெல்லாம் வேதத்தை படித்து நான் எப்பொழுது சுயநலமாக அதாவது மாமிச இச்சைக்கு இடம் கொடுக்கின்றனோ அப்பொழுது ஒவ்வொரு முறையும் கடலை அப்பமாக்கி சாப்பிடுகிறேன். எப்பொழுதெல்லாம் நான் சுயநலமாக சிந்திக்கின்றனோ அப்பொழுதெல்லாம் பிசாசின் வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கின்றேன். எப்பொழுதெல்லாம் மாமிச இச்சைக்கு நான்
இடம் கொடுக்கின்ற இடம், அதாவது சுயநலம் என்ற அந்த சிந்தனை எனக்குள் கொடுக்கிறேன். முதலில் நான், பிறகு கடவுள், முதலில் நான், பிறகுதான் மற்றது. ஏனென்றால் கிறிஸ்துவே இந்த 10 கட்டளை 2 கட்டளையாக கொடுக்கும்போது தன்னைத்தானே நேசிப்பது போல பிறரை நேசினர். அப்படி நான் கிறிஸ்துக்குள் வாழ்கின்றேன், கிறிஸ்துவுடைய சிந்தை எனக்குள் இருக்கிறது என்றால் சுயநலம் என்கின்ற மாமிச இச்சை முதலில் நம்மை விட்டு வெளியேற வேண்டும். புரியுதுங்களா? இப்ப இரண்டாவது என்ன படிச்சோம்? கண்களின் இச்சை. அப்ப கிறிஸ்துவில் எப்படி இருந்துச்சு கண்களின் இச்சை? தொடர்ந்து வாசிப்போம். லூக்கா 4:5. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிடத்தில் அவருக்கு காண்பித்து, சகல ராஜ்யங்களும் காண்பித்து, கண்களின் இச்சை கிறிஸ்துக்குள் தூண்டுகின்றான். மீண்டும் சொல்கிறேன், பிசாசு பகிரங்கமா அவர்கிட்ட எதிர்த்து நிற்க மாட்டான். நாம நம்மளுடைய வாழ்க்கையில் கூட இந்த நேரில் நின்று எதிர்த்து பேசுறவன கண்டுபிடிச்சிடலாம், நமக்கு முன்னாடி ஒரு கெட்டவனா என்ன கண்டுபிடிச்சிடலாம். ஆனா பின்னாடி நம்மளை தூண்டி விடுறது, பின்னாடி நமக்குள்ளே இருந்து இந்த கூடத்தை குழி பறித்து சொல்லுவாங்க, இந்த மாதிரியாலாம் கண்டுபிடிக்க முடியாது. அப்படித்தான் இந்த இடத்துல சொல்லிக்கிட்டான் பேசலாம். இந்த ராஜ்யத்துக்குள்ள காட்டுறான், நீ இதான் வாங்க வந்திருக்க பாரு, இந்த ராஜ்யத்தை பாரு, கண்களுக்குள் ஆசையை உண்டு பண்ணிட்டான். நாமும் இந்த கண்களால் பார்த்து 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 மாயை பார்த்து பார்த்து அது உடம்பு இழைச்சு போயிருக்கும். அவனை பார்த்து வீடு வாங்கலாமா, இவளை பார்த்து இந்த மாதிரி அவங்க நல்லா இருக்காங்கப்பா, அவங்க புரிஞ்சு எப்படி திரும்ப தாங்குறாரு, அவங்க மனம் எப்படி திரும்ப எல்லாத்தையும் புரிஞ்சு நடத்துறாங்க. நம்மளுக்குள்ளே பிறரை பார்த்து 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 எண்ண ஓட்டங்களில் சிக்கி கொண்டு தவிக்கின்றோம். கண்களின் இச்சை, ஒரு பொருளை பார்த்தால், ஒரு இடத்தை பார்த்தால், இன்னொரு குடும்பத்தை பார்த்தால் கிறிஸ்து கிட்டே அப்படிதான் தோன்றினான். என்னது இந்த ராஜ்யத்தை எல்லாம் பார், கண்களுக்குள்ள பார்த்து இதெல்லாம் அவங்க கொடுக்குற என்கிட்ட காலில் விடு, பணிந்து கொள். நாமும் எப்பொழுதெல்லாம் ஒரு இடத்தை பார்த்து இச்சித்து இப்படிதான் நல்லா இருக்குமோ என்று நினைக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் பிசாசின் காலை பிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. காரணம் அவன் 2 சொன்னான், இந்த ராஜ்யத்தெல்லாம் பாரு, இதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன், என் காலில் விடு. நம்முடைய சிந்தனை அவ்வளவுதான். எப்பொழுதெல்லாம் பிறரை பார்த்து இப்படிதான் நல்லா இருக்குமே, அப்படி இந்த நல்லா இருக்குமே என்று நினைக்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு நிமிடமும் நாம் பிசாசின் காலில் விழுந்து கொண்டிருக்கின்றோம், அனுதினமும் விழுகின்றோம். ஆனால் நமக்கு தெரியவில்லை. நமக்கு என்ன, இதெல்லாம் ஒரு பாவமா? சிந்தனை, அதான் முதலே படித்தோம். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை உண்டாக்கும், பாவம் மரணத்தை இட்டு போய் செலுத்தும். சரிங்களா? அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். இந்த உலக மக்களுக்கு இது தெரியாது. ஆனா கிறிஸ்துக்குள்ள வாழ்கின்ற ஒருவரும் மாமிச இச்சை என்றால் என்ன, கண்களின் இச்சை என்றால் பகுத்தாராய்ந்து, இல்லை இது நான் இல்ல, எனக்குள்ள பழைய குணம் இது, நான் கிறிஸ்துவை அடைவதற்கு முன்பாக எனக்கு ஏற்பட்ட சிந்தனை இது. ஆனால் இப்பொழுது நான் இதை பார்த்து சிந்திக்க மாட்டேன், யாரை பார்த்தும் நான் பொறாமைப்பட மாட்டேன், யாரை பார்த்தும் அவர்களை போல் வாழ நினைப்பேன், ஒருத்தரை மட்டும் பார்த்து நான் வாழ நினைப்பேன். கிறிஸ்து எனக்காக பிறந்து, எனக்காக மரித்து, எனக்காக தன் உயிரை தியாகம் செய்தார். அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படி பாவங்களை எதிர்கொண்டார், இந்த சிந்தனை தான் எனக்குள் இருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு எப்பொழுதெல்லாம் நமக்கு வருகிறதோ அப்போ இந்த கண்களின் இச்சை நம்ம விட்டு போயிடும். தொடர்ந்து படிங்க. 1 யோவான் படிக்கிறது. 1 யோவான் 5:19. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்களுக்குள்ளாக கிடைக்கிறது என்றும் அறிந்திருக்கின்றோம். அப்ப நாம் யாரு? தேவனால் உண்டாயிருக்கிறோம். கிறிஸ்து ஆவி நம்மளுக்கு இருக்கு, தூய ஆவி நம்மளுக்கு இருக்கு, பிதாகுமார் பரிசுத்தருடைய இயக்கம் நம்மளுக்குள்ள இருக்கிறது. ஆனா உலகம் பொல்லாங்குள்ள இருக்கு. உலகம் சொல்லும், அவனை பாரு தம்பி பாரு, என்னப்பா தம்பி வீடு கட்டா, நீ எப்பா வீடு கட்ட போற, பக்கம் பக்கத்துல முன்னேறி இருக்கிறான், நீ எப்பதான் முன்னேற போற. இந்த உலகம் பிறரை காட்டி காட்டி கண்கள் நிச்சயை தூண்டும். ஆனால் கிறிஸ்துக்குள்ளே இருக்கு நாம் எப்பொழுதும் வசனத்தை சொல்ல வேண்டும். நான் என் தேவனை பரீட்சை பார்க்க மாட்டேன். அவருக்கு தெரியும் எனக்கு எப்பொழுது கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும், எந்த அளவோலை கொண்டு கொடுக்க வேண்டும். காரணம் என்னுடைய அறிவுடைய அளவு அவருக்கு தெரியும். இன்னைக்கு 10 ரூபாய் எனக்கு கொடுத்தாங்க எப்படி கையாளுறது, நாளைக்கு தூக்கமே போயிடும். என் தேவனுக்கு தெரியும் என்னுடைய அறிவின் அளவு என்ன, என் குடும்ப சூழ்நிலை என்ன, எப்பொழுது எதை கொடுக்க வேண்டும், எப்பொழுது இதை கொடுத்தால் அவனுடைய வாழ்க்கை சமாதானம் ஏற்படும், நிம்மதி ஏற்படும் எனக்கு படைத்தவருக்கு தெரியும். ஆனா அந்த உலகம் பிறரை காட்டி 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 நம் கண்களுக்குள்ளாக மாயை செலுத்தி 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 நம் வாழ்க்கையை நாசமாக்கும். எப்பொழுதெல்லாம் நாம் பிறரை பார்க்கின்றோமோ, மீண்டும் சொல்லுகின்றேன், இந்த உலகத்தை பார்த்து நாம் எப்பொழுதெல்லாம் சிலவற்றை ஆசைப்படுவோம், அப்பொழுதெல்லாம் பிசாசின் காலில் விழுவோம். மீண்டும் சொல்கிறார், இந்த உலகத்தை பார்த்தால் என்ன நடக்கும் என்று நமக்கு ஒரு பேர் வைத்திருக்கார். யாக்கோபு 4:4 படிங்க. விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா?
ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகின்றான். அப்ப எப்பொழுதெல்லாம் நீங்கள் உலகத்தை சிநேகிக்கின்றீர்களோ அந்த இடத்தை வாங்கி போடணும், அந்த எப்படின்னா அந்த நகையை வாங்கணும், எப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை வாங்கணும், எப்படின்னா அவனோட ஒரு படி மேலே முன்னேறணும். இல்லைன்னா இந்த உலகம் நான் பார்க்காது. என் பங்காளி ஒரு வீடு கட்டிட்டான், நான் கட்டல என்ன சொல்லுவாங்க, என் கௌரவங்க கேட்டா உன் கூட பிறந்தவனா வளர்ந்து பாண்டி எப்ப கட்டா வளர பாரு. இந்த உலகம் நம்ம ஏமாற்றும் ஒன்றே ஒன்று, எல்லாம் வளர்ந்துட்டு போட்டோம். எத்தனை நாளைக்கு கிடப்பான், எத்தனை நாளைக்கு அதில் இருப்பான், 100 வருஷம் 200 வருஷம் எத்தனை நாளைக்கு எடுப்பான். நான் அப்படி அல்ல, என் தேவனுடைய பாதையில் நான் செல்கின்றேன். இந்த உலகம் எனக்கு ஆவிக்குரிய ஒரு பயிற்சி கிடம். இது இங்க நாம் எப்போது கிறிஸ்துக்குள்ள வருவோம், ஆவிக்குள்ள எப்படி வாழ வேண்டும் என்ற பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கோம். ஒரு வாரம் சபைக்கு இந்த ஞானத்தோடு இந்த வாரம் முழுவதும் எப்படி பாவம் நம்மை ஆட்கொள்ளாதபடி வாழ வேண்டும் பயிற்சி கலங்குது. ஏனென்றால் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. பிலிப்பு 3 நம்முடைய குடியிருப்போ பரலோகம். அப்போது பரலோகத்தில் வாழ்வதற்கான ஆவிக்குரிய சிந்தை நம்மளுக்குள் இருக்க வேண்டும். அந்த சிந்தையை கொண்டுதான் நம்ம அந்த உலக மாயை பார்த்து கண்களின் இச்சையை கொண்டு எதையும் ஆசைப்படாதீங்க. நீங்க எப்பொழுதெல்லாம் கண்களின் இச்சைக்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்களோ அப்போதெல்லாம் பிசாசின் காலை பிடிக்கின்றீர்கள். அப்படி எப்படி நம்ம கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியும்? இல்ல தேவை பிரதர், அதுக்கு அப்படியே இருந்துட முடியுமா, அப்படியே விட்டுற முடியுமா? மீண்டும் சொல்கிறேன், இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பொருளாதாரம் மிக மிக அவசியம். ஆனால் அது தேவனுடைய கிருபையினால் நம்மளுக்கு வர வேண்டும். மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து நீ அவனை பார்த்து வாழ, இவனை பார்த்து வாழ, அதை பார்த்து, ஏன்னா அவனுக்கு ஆவிக்குரிய மனுஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏன்னா இந்த உலக மனுஷனுக்கு ஒரு புத்தி சொல்றான், இவன் ஆவிக்குரிய மனிதனா, இவன் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கின்றானா, இல்ல வேதத்தை பற்றி அறிவு எது இருக்காது. அதாவது நல்ல விஷயங்கள்லாம் வேதத்துக்கு விட்டுருவோம். ஆனா உலக மனுஷன் ஒரு விஷயத்தை உசி பேசி விட்டானாக்கா மூளையில் போய் பார்க்கணும். கரெக்டு, அவன் சொன்னது கரெக்டு, நம்ம அண்ணா எப்படி நம்ம என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி தேவையில்லாத உலக மாயக்குள்ள போய் நீங்க சிக்கிருக்கீங்க. அதனால அதிலிருந்து வெளியே வரணும். 2 படிச்சோம். என்னது? மாமிசத்தின் இச்சை, கண் இச்சை. மாமிசத்தின் இச்சை முதல்ல இந்த நான் எனதென்ற இந்த சுயநலம். 2வது கண்கள் இச்சைன்றது பிறரால் கேட்டு கேட்டு பார்த்து பார்த்து. ஏன் நம்மளுடைய இளப்பிள்ளையில கூட பார்க்கலாம், வலைதளத்துல போயிட்டு போயிட்டு பார்த்து பார்த்து. ஏன்னா உடல் சொல்ற ஒரு ஆழமான பத்தியை சொல்றேன், பாவ சிந்தனை உள் புகாத வரை நாம் நன்றாக இருப்போம். ஒரு முறை புகுந்து விட்டால் வெளிவருவது மிக மிக கடினம். இன்னைக்கு கூட பார்த்தா பசங்க தேவையில்லாத வலைதளத்துல தேவையில்லாத படங்களை பார்க்க முன்பாக ஒரு உள்ள எண்ணம் இருக்காது. ஒரு முறை கண் பாவத்தில் விழுந்து விட்டால் அதிலிருந்து அவதி சீக்கிரம் வெளியே வர முடியாது. அதுக்கு ஆழமான பிராக்டிஸ் பண்ணணும். அதனால எப்படி சொல்லுவேன், எச்சரிக்கையா இருக்க, கண்களை குறித்து எச்சரிக்கையா இருக்க. இந்த உலகம் ஆயிலும் சரி, நம்ம பார்க்கக்கூடிய படங்கள், பேசக்கூடிய பேச்சுகள், கேட்கக்கூடிய வாக்குகள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க. உலகம் சார்ந்துச்சா இல்ல எனக்கு அதெல்லாம் உடன்பாடுங்க இல்லம்மா, அவங்க கூட்டு கறிக்கலாம் பொண்ணை பத்தி தெரியுமா, தயவு செஞ்சு நான் விட்டுருங்க. ஏங்கல இந்த உலகத்துல எவ்வளவு கதை 4 ஏன்னா அவங்க பாவத்துல வாழ்ந்தாங்க, அவருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். அந்த கதையை கேட்டு 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 அது நம்ம ஒரு முறையில் கம்மில் உட்காரும்போது தேவையில்லாத சிந்தனை வந்து போகும். எதற்காக? நாம் கேட்பதும் பார்ப்பதும் நம்ம இயக்குகின்றது என்ற அந்த ஞானம், அறிவு, உணர்வு நம்மளுக்கு வர வேண்டும். அதனால் தேவையில்லாத விஷயத்தை பார்க்காதீங்க, தேவையில்லாத விஷயத்தை கேட்காதீங்க. இதை கேட்பதால் என்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இருக்குதா, இதை கேட்பதால் என் வாழ்க்கையில எல்லாம் மாற்றம் ஏற்படுமா, இதை கேட்பதால் என் சிந்தனை எல்லாம் மாறுமா, அதை கேளுங்க. தேவையில்லாத சீரியல், தேவையில்லாத ஊர்கதை, தேவையில்லாத உலக கதைகள் இதெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. இதெல்லாம் உங்களை அழித்து விடும், நம்முடைய சிந்தையை அழித்து விடும், நம்முடைய எண்ணம் அழித்துவிடும், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வெளியிட்டு போயிடும். அதனால நம்ம இப்போ கண்கள் நிச்சயம் மாம்சத்தை எச்சரிக்கை வேண்டும். 3வது ஜீவனத்தின் பெருமை. எப்படி பிசாசு பெருமை உண்டு பண்ணுவோம் பார்ப்போம். லூக்கா 4:9. அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலய உட்புறத்தின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனானால் இங்கிருந்து தாழ்ந்து குதி. என்ன சொல்றாரு? நீ தேவனுடைய அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல மலையின் மேல இருந்து போயிட்டு மலையிலிருந்து சொன்னா மலையில இருந்து எல்லாம் ராஜ்யம் கண்ணாடி பாரு கண் நிச்சயம் உண்டு பண்ணா கிறிஸ்தவ எல்லாம் ஜெயிச்சு வந்தாரு. கடைசியா எப்படி ஜெயிச்சாரு, நான் எப்படி ஜெயிச்சு நான் கடைசியா சொல்றேன் உங்களுக்கு. அப்படி சொல்லும் போதுனாக்கா ஏன் அங்கத்து மலை கண்டை கீழே குதிக்க சொல்லிடலாமே பிசாசு? எதற்கு அங்கிருந்து திருப்பி தேவாலயத்தின் உப்புரையின் மேல கொண்டு வந்து தேவாலயத்தின் மேல கீழே குதிக்க சொல்லணும்? நம்ம ஆழ்வாசம் நிறைய பேர் வந்துனாக்கா அந்த 2க்கான வித்தியாசம் நம்மளுக்கு புரியுதில்லை. ஏன்னா மலையில இருந்து அங்கேயே அந்த சோதனை கொடுத்துடலாம். எதுக்கு தேவாலயத்தின் மேல கொண்டு வந்தோம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தந்திரமா சொல்கிறான், நம்ம நீ தேவனுடைய குமாரன். வேதத்தில் எழுதிருக்குது,
ஃபர்ஸ்ட் டைம் நான் தாங்குவான்னு சொல்லிட்டு நீ ஒன்று பண்ணு, இந்த மேல இருந்து குதி. ஏன்னா தேவனுக்கு கீழே மக்கள் இருக்காங்க, இவங்க பார்ப்பாங்க உன்னை. என்ன பண்ணுவாங்க, தேவதூதர்கள் தாய்க்குவாங்க, நீ ஆகாயத்துல பரப்ப. இவங்க பார்த்த உடனே இவங்க தேவனுடைய குமாரன் உன்னை ஏத்துக்குவாங்க. அப்ப உனக்கு வேலை ஈஸியாயிடும், நீ எந்த செய்ய வந்தியோ அதை ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம். இதுதான் அவருடைய நோக்கம். ஏன்னா மலையில போய் குதி வச்சுக்கலாம், எதுக்கு தேவனுக்கு மேல வரணும் அவன். ஏன்னா அப்ப என்னக்கா நம்மளுக்குள்ள வந்து இந்த அடையாளம் நீ காட்டு, உன்னை நிரூபி, உன்னை ப்ரூவ் பண்ணு. புரியுதா? இதுதான் பிசாசுடைய திட்டம். அப்ப சொல்றாரு, இல்ல உன் தேவனுடைய பரீட்சை பாராது. நான் கடைசியாக சொல்றேன், அந்த இயேசு எப்படிலாம் அதை சமாளிச்சாரு நான் எப்படி சொல்லி கடைசியாக சொல்லி தரேன். அப்ப அவருடைய நோக்கம் என்ன? ஜீவனத்தின் பெருமை. நீ தேவனுடைய குமார், புதிப்பா, நீ குச்சவனுக்கு தாங்குவாங்க, எழுதிருக்குது, நீ தானே என்கிட்ட சொன்ன. நம்மளையும் இந்த உலகம் அடையாளம் இருக்கும். ஏனென்றால் கிறிஸ்துக்கு அங்க மட்டும் தொடர்ந்து இந்த அடையாளம் சம்பந்தப்பட்டதை பேசிட்டே வருவான். படிக்கலாம், யோவான் 6:30. அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என் அடையாளத்தை காண்பிக்கிறீர். நடப்பிக்கிறீர். என்ன சொல்றாங்க? அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படி நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர். அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்க. முதல்ல கிறிஸ்து கிட்ட பிசாசு கேட்டான், ஒரு அடையாளத்தை நீ காட்டுற மக்களுக்கு, உன்னை நிரூபி, உன்னை ப்ரூவ் பண்ணு. ஏன்னா இந்த மக்களை பத்தி எனக்கு தெரியும், இந்த உலகம் உண்டானது முதல் இந்த மக்களை பார்த்து முடியாது. அடையாளங்களையும் அற்புதத்தையும் காணாமல் இந்த மக்கள் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். முதல்ல உன்னை நிரூபிச்சிரு, உன்னுடைய ஜீவனத்தின் பெருமை நீ காட்டு, நீ தேவனுடைய குமாரத்தை நீ ப்ரூவ் பண்ண. ப்ரூவ் பண்ணாக்கா இந்த மக்கள் நம்பாங்க. அப்ப நீ வந்த வேலை உங்களுக்கு ஈஸியாயிடும். புரிதலா இல்ல? அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் ஜீவனத்தின் பெருமையை அநேகர் கூறுவார்கள். முதல்ல பாருங்க, பிசாசு நேரடியாக தூண்டினான். பிசாசு நேரடியாக தூண்டினான். பிறகு அந்த மக்கள் உள்ளதுனா மூன்றாவது கூட ஒரு எழுதுனா மத்தேயு 16:1 படிங்க. பரிசேரும் சாதுசேரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். என்ன சொன்னாங்க? பரிசேயர் சதுசேயர் இருவரும் வந்து வானத்துக்கு ஒரு அடையாளத்தை உங்களுக்கு காட்டுங்க. நீங்க என்னது? அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அடையாளம் என்பது ஜீவனத்தின் பெருமை. இப்ப நம்ம கூட பார்க்கலாம், நம்மளை கேட்பாங்க, ஒருத்தர் வருவாங்க, உங்க சபைக்கு எவ்வளவு பேர் வராங்க, நம்மளை கேட்பாங்க, சபை எத்தனை வருஷம் நடத்துறீங்க? அடையாளம் 20 வருஷமா? நம்ம இடத்திலும் அடையாளத்தை கேட்பார்கள். நாம் எப்போதான் நிரூபிக்க துடிக்கின்றோமோ, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உங்க சபைக்கு எவ்வளவு பேர் வராங்க, அவ்வளவு பேர் தானா அடையாளம் கேட்கக்கூடிய இந்த அற்ப உலகம் இது. எவ்வளவு காணி வரும், பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு, அடையாளம் கேட்பாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் அடையாளத்தை இந்த உலகம் கேட்டுக்கொண்டே இருக்கும். நாம் எப்பொழுதெல்லாம் நம்மை நிரூபிக்க நினைக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் தலைகீழாக குதித்துக் கொண்டிருக்கின்றோம். மறந்து விடாதீர்கள். புரியுதுங்களா? அப்பொழுது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அவர்கிட்ட கேட்டது அடையாளத்தை, ஆனால் தேவன் காட்டவில்லை. என்னது? நீ அடையாளம் பண்ணு நம்ம, ஆனால் கிறிஸ்து அங்க அடையாளத்தை காட்டவில்லை. ஆனால் இன்றும் நம்ம இந்த உலகம் முசு பேசுறோம். எப்படி எங்க சபையில் எவ்வளவு பேர் வராங்க? நான் வந்து பார்க்கலாம் இருக்கிறேன், அடையாளத்தை காட்டணும். நாம் நிரூபிக்க துடிப்போம். நாம் எப்பொழுதெல்லாம் ஒரு விஷயத்தை நிரூபிக்க துடிக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் எப்படி கிறிஸ்துவை கொண்டு போய் தேவாலயத்தின் மேல வைத்து குதித்து சொல்லணும், நாமும் நிரூபிக்க முயற்சி செய்கின்ற பொழுது தலைகீழாக குதித்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் சொல்லிருக்கோம், மாசம் எவ்வளவு காணிக்க வரும், இந்த உலகம் நம்முடைய அடையாளம் கேட்கும். ஆனால் நாம் யாருக்கும் நிரூபிக்க இங்க வரவில்லை. என்னன்னா தூய்மைப்படுத்திக் கொண்டு தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறது. அதனால வந்து அடையாளத்தை காட்ட நினைக்கிறேன். என்னது? இந்த ஜீவனத்தின் பெருமை. செல்லுப்பாங்க, இந்த படிப்புன்ற ஒரு அகங்காரம் இருக்கும். நான் எழுத படிச்சிருக்கேன், அகங்காரம், அடையாளம். இந்த அடையாளமே அவங்களுக்கு பாவமாக மாறிடும். சில பேர், நான் எத்தனை சபை நடத்துறது தெரியுமா, நாங்கள் எத்தனை வருஷம் வேலை சொல்லி கொடுக்குறது தெரியுமா,
இவருடைய பொருளாதாரம் என்னன்னு தெரியுமா? இந்த அடையாளத்தை குறித்தே பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நாம் எப்பொழுதெல்லாம் நம் அடையாளத்தை காட்டி காட்டி இந்த பூமியில் வாழ முயற்சி செய்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் தேவாலயத்தின் மேலிருந்து தலைகளாக இது பண்ணிக்கிறோம், பிசாசின் பேச்சுக்கு கீழ்படுறோம். அவன் சொன்னா ஆமா. அதே மாதிரி இந்த அடையாளத்தை கேட்கும்போது எப்பொழுதுதான் என் மனதில் தாழ்வு மனப்பான்மை உருவாகிறது. நிறைய பேர் கேட்கும்போது இந்த மனசுல ஒரு டிப்ரெஷன் ஏற்படும். ஆமா, நல்லா இன்னும் நல்லா இருக்கலாமே, அவங்க சொல்றது என்ன தப்பு, என்ன பண்ணலாமே. எப்பொழுதெல்லாம் சில அடையாளத்தை கேட்கும்போது நம்ம சோர்ந்து போகின்றோமோ அப்பொழுதெல்லாம் பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் ஏரோதும் அடையாளத்தை பார்த்து தான் அழைத்தான். அந்த வசனத்தை பார்த்து விடுவோம். லூக்கா 23:8. ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டதனால் அவரால் செய்யப்படுகிற அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். கிறிஸ்துடைய போதனை கேட்கல, அடையாளத்தை. அதெல்லாம் வேண்டும் என்று சொல்கிறேன். இந்த உலகம் உங்களிடத்தில் அடையாளத்தை கேட்கிறோம். என்னப்பா சம்பளம் வாங்குற, நல்லா செட் ஆகுது, என்னப்பா வேலை செய்யற, சூப்பரா லேபரா, ஏதா இந்த உலகம் அடையாளத்தை கேட்கும். மீண்டும் சொல்கிறேன், நம்மை ஒழுக்கமானவன், ஆவிக்குரிய கனிகள் உள்ளவன் என்ற இந்த குணத்தை தாண்டி எந்த விஷயத்திலும் யாருக்கும் நாம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒருவர் தூண்டும் பொழுது என் மனதில் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகிறது என்றால், அதை சார்ந்த ஒரு சுகம் ஏற்படுகிறது என்றால் ஒன்றே ஒன்று, நான் பிசாசுக்கு கீழ்ப்படித்துக் கொண்டிருக்கின்றேன். நாம் இந்த பூமியில் வாழ பிறந்தது, வாழ்கிறது, மறுத்தது, பிறகு பரவும்போது எல்லாம் தேவனுடைய திட்டத்தும் நோக்கத்தும் உட்பட்டுதான். இந்த உலகத்தில் யாருக்கும் நிரூபிக்க நாம் வரவில்லை. நிரூபிக்க வேண்டும் என்றால் நம்முடைய அன்பு, சமாதானம், பொறுமை, இரக்கம், கீழ்ப்படுதல், சபை வருவது, இதை நிரூபித்து காட்டுங்கள். நான் ஒரு நாளும் சபைக்கு லேட்டாக சென்றதில்லை, நிரூபியுங்கள். நான் ஒரு நாளும் வேலை படிக்காம படுத்ததில்லை, இதை நிரூபியுங்கள். ஒரு நாளும் நான் பிறர் கோவப்படுவார்கள், அது ஒரு அந்த ஒரு ஆவி, ஆனால் எனக்குள்ளே கோபம் வந்ததில்லை, கிறிஸ்துவின் சமாதானம் என்னை ஆளுகிறது, இதை நிரூபிங்க. அதை விட்டு உலகம் மாயை கொண்டு நிரூபிக்க பண்ணுங்க. படிப்பெடுத்த கல்வி என்னுடைய திறமை தான். இந்த உலகத்தில் இந்த பூமியில பிறந்துட்டேன், இந்த பூமியில பிறந்துட்டேன், எனக்கு உணவு தேவை, உடுத்த உடை தேவை, இருக்க ஒரு இடம் தேவை, இதற்கு பொருளாதாரம் தேவை, பொருளாதாரத்துக்கு ஒரு வேலை தேவை, வேலைக்கு கல்வி தேவை. இதுதான் இதனுடைய அடிப்படை. இதை தாண்டி நான் யாருக்கும் நிரூபிக்கணும் அவசியம் இல்லை. ஊர்ல 4 பில்டிங் கட்டணும், நான் பெருசா அப்படி போகணும், இது யாருக்கும் நிரூபிக்கிறது நமக்கு பிறக்கல. நான் வாழணும், இந்த வாழ்க்கைக்கு இது அடிப்படை. ஆனா அந்த வாழ்க்கைக்குள்ள அடங்கியிருக்கிற ரகசியம் என்ன? நான் எப்படி வாழ்கின்றேன், தேவனுக்கு பிரியமாக வாழ்கின்றேனா, தேவனுக்கு உண்மையாக வாழ்கின்றேனா, அவருடைய சித்தத்தின்படி வாழ்கின்றேனா, அவர் வசத்தின்படி வாழ்கின்றேனா, அவர் வசத்துக்கு உட்பட்டு நான் சபைக்கு போகிறேனா, அவர் வசத்துக்கு உட்பட்டு என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நடக்கின்றதா? இந்த சிந்தனை நம்மளுக்குள் இருக்க வேண்டும். சரிங்களா? ஏனென்றால் ஒரு சூழ்நிலை அவருடைய சீஷர்களே தன்மானத்தை தூண்டுவாங்க இயேசு கிட்ட. ஏன்னா எதுல கை வச்சாலும் சில பேர் நம்ம அமைதியாயிடுவோம். தன்மானத்தை கை வச்சா, அது தன்மானத்தை வச்சு நம்மளுக்கு கோபம் வரும், ரோஷம் வரும். ஏன்னா அது கூட படிச்சு பார்க்கலாம். மத்திய இந்த சுவிசேஷம் அதிகாரம் 7:4. யோவான் என்ற சுவிசேஷம், யோவான் அதிகாரம் 7:4. பிரபலமாய் இருக்க விரும்புகிறவன் எவனாகிலும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். என்ன சொன்னாங்க? இயேசு வீட்டுல இருக்காரு, அவருடைய சகோதரர், நீ பிரபலமா இருக்கா, நீங்க அந்தரங்கத்தை செய்யற, வெளிப்படையா போ, நீ தான் ஊழியம் பண்ண வந்திருக்கல, எதுக்கு மறைஞ்சு பண்ற? இப்ப காட்டு, உங்க எந்த காட்டு, நீ பெரியாருன்னு காட்டு. எது உடன் பிறந்தவர்களே சொல்லியிருந்தார்கள். இயேசு அங்க எதுவுமே பண்ணல, கோவமே படல. அது ரொம்ப சமாதானமா இல்ல, நீங்க போங்க இந்த பண்டிகை. ஏன்னா பஸ்கா பண்டிகை போனோம், கிறிஸ்துவுக்கு தெரியும் அவருடைய நேரம் எப்போது என்று. இங்க போனா இந்த சூழ்நிலை இருந்து இது நம்மளுக்கு உகந்ததா இருக்காதுன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காரு. ஆனா நம்ம வீட்டில் இருக்க முடியாது. சில நேரில் நம் தன்மானத்தின் மீது கை வைப்பார்கள். மனைவி சில நேரத்துல நீ எல்லாம் வர முடியாது, நாம் கேட்போம். உங்க குடும்பம்லாம் ஒரு குடும்பம், தன்மானத்தில் கை வைக்கும் போது நம்ம அறியாமல் போக வரும். ஜீவனத்தின் பெருமை நாம் எப்பொழுதெல்லாம் இல்ல, இவர்கள் அப்படித்தான், நான் அப்படி அல்ல, எனக்குள் கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது, எனக்குள் ஜீவன் இருக்கிறது, எனக்குள் வசனம் இயக்குகின்றது. யார் என் தன்மானத்தை தொட்டாலும் நான் கோவப்பட மாட்டேன். ஏனென்றால் அவருடைய குணம் அப்படி. அவர்கள் உலக அறிவை கொண்டு வாழ்கின்றார்கள், நான் வேத அறிவை கொண்டு வாழ்கின்றேன். வேத அறிவை கொண்டு வாழும்போது எப்படி எனக்கு கோபம் வரும், எப்படி எனக்குள்ள எரிச்சல் வரும், எப்படி எனக்குள்ள அகங்காரம் வரும், எப்படி எனக்குள்ள நான் என்ற பெருமை வரும்.
சிந்திக்க வேண்டும். அப்படி ஒருவேளை நமக்குள் எப்பொழுதெல்லாம் நம் சுயத்தில் கை வைக்கின்ற போது கோபம் வருகின்றதோ பிசாசுக்கு கீழ்ப்படுகின்றோம். கிறிஸ்து அமைதியாக இருந்தார். நீங்க போங்கப்பா, நான் பொறுமையா வரேன். அங்க எல்லாம் எதிர்த்து பேசல. யாரும் பத்திரமா பேசுறீங்க, சின்ன பிள்ளை வீட்டுல பெரியவர் அவரு. நமக்கும் நம் குடும்பத்தால் அநேக நேரங்களில் நம்முடைய சுயத்தில் கை வைப்பார்கள். ஆனால் நாம் எப்போது இருக்க வேண்டும். இன்னொன்று அந்த பெருமை. இயேசு கிறிஸ்து கூட முன்னாடி படிக்கும்போது நீங்க யோவான் மத்தேயு 16 படிக்கும்போது பேதுருகிட்ட கேட்பாரு, பேதுரு நீங்கள் என்ன யார் என்று நினைக்கின்றீர்கள்? அப்ப சொல்லுவார், பேதுரு சொல்லுவாரு, நீ தேவனுடைய குமாரன். அப்ப சொல்லுவார், இயேசு சொல்லுவாரு, நீ இதை வெளிப்படுத்தவில்லை, ரத்தமும் சதையை வெளிப்படுத்தவில்லை, தூயாவிட வெளிப்படுத்தார். இதை சொன்ன போட்டு என்ன பண்ணுவாரு, அடுத்து நீங்க அதுல 16 அதிகாரத்துல 22-23 படிச்சீங்கன்னாக்கா சொல்லுவாரு, ரவி இது உங்களுக்கு நடக்கக்கூடாது, அப்பாலே சாத்தானே என்பார். எதுக்கு? நீங்க தேவனுடைய குமாரன் அவர் சொன்ன உடனே ஆமா நீ சொல்றது உண்மை அப்படின்னா ஜீவனத்தின் பெருமையை அவர் சொல்ல பொழுது பிசாசு வந்து பேரு மூலியமா வந்து தடை பண்றான். உங்களுக்கு இந்த சோதனை வரக்கூடாது, நீங்க தேவனுடைய குமாரன் இல்லையா, இதெல்லாம் உங்களுக்கு நேர்க்கலாமா? இயேசு சொன்னார், அப்பாலே சாத்தானே, ஜீவனத்தின் பெருமையை இந்த உலகம் நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கும், உசுல் பேத்தி கொண்டே இருக்கும். அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு சொல்லிட்டு ஒன்றே ஒன்று, வேதத்தை தாண்டி நாங்கள் எதையும் சிந்திக்க மாட்டோம். அப்படி என்றால் கடைசியாக இருக்கும் கிறிஸ்து இவைகளை எல்லாம் எதை கொண்டு கையாண்டார்? 3 சார் வச்சு 3 எழுதி சொல்றாரு. வேதத்தை எழுதிருக்குது இல்லையா? சொன்னார் இல்லையா? முதல் சாரி சொன்னார் இல்லையா? முதல் சாரி என்ன சொன்னாரு? மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயில் ஒவ்வொரு வார்த்தாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதெல்லாம் அந்த லைன் அண்டர்லைன் பண்ணிக்க. எல்லாருக்கும் எழுதியிருக்கிறதுன்னு கிளீனா சொல்லுவார். 2வது சாரி என்ன சொன்னாரு? என்னது? ரெண்டாவது சாரி சொல்லுவாரு, உன் தேவனாக கத்தவரை வேற யாரும் பணிந்து கொள்ள மாட்டோம், எழுதிருக்கிறது சொல்லுவாரு. 3வது, உன் தேவனாக சோதிக்காதே, எல்லாமே எழுதிருக்கிறதுன்னு சொன்னாரு. ஏன் இந்த வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியம்? அப்படி வசனமா சொல்லிட்டு போலாமே, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வசனத்தின்படி நாம் வாழ்கின்ற பொழுதுதான் இவைகளை ஜெயிக்க முடியும். அப்ப என்ன, எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கான வசனம் நம்மளுக்குள் இருக்க வேண்டும். அதனால ஒரு எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணுவார், எழுதியிருக்கிறது பாருங்க. அப்ப நம்மளுடைய ஏன் அந்த வார்த்தை 3 இடத்துல எழுதிருக்குன்னு சொல்லணும், வசனத்தை சொல்லிட்டு போயிடலாமே. அப்படி என்றால் என்ன சொல்றாருக்கா, நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்துட்டு போயிருக்காரு, அதாவது அடிச்சோட வைத்துட்டு போயிருக்காரு. நம்ம 1 பேதுரு 2:21 படிச்சோம், அடிச்சோட வைத்துட்டு போயிருக்காரு. அப்ப என்னது எழுதிருக்குது. அப்ப இந்த உலகத்தால் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அதை சமாளிக்க, அதை எதிர்கொள்ள நமக்கு வசனம் மிக மிக முக்கியம். எது வந்தாலும் உடனே அந்த வசனம் குறிப்பிடும், இது தப்பு, சரி, அந்த வசனம் நம்மளை வந்து இயக்க ஆரம்பிக்கும். அப்ப நம்ம அந்த இடத்தை விட்டு விலகுவோம். ஏன்னா இந்த உலகத்தில் பிரச்சனை எதிர்கொள்வதற்கு வசனம் என்ற பட்டயத்தை பயன்படுத்த சொல்வாரு. எபேசியர் 6:17 படிங்க. ரட்சனை மேல் தலைசீராவிற்கும் தேவ வசனமாகிய ஆவின்படி நடக்க பட்டயத்தையும் ரட்சணையம் என்னும் தலைசீராவையும், அந்த ரட்சணைக்கா நீங்க எல்லாம் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டீங்க. அப்படின்னா நீங்கள் யார்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற அந்த சிந்தனை உங்களுக்குள் இருக்க வேண்டும். தலை சீரா இருக்க வேண்டும். நாங்களாம் ரட்சிக்கப்பட்டோம். ஃபர்ஸ்ட் அந்த எண்ணம் எனக்குள் இருக்க வேண்டும். இந்த எண்ணம் என்றால் தேவையில்லாத எண்ணத்தை எனக்குள் நுழைக்க முடியாது, நுழைக்க அனுமதிக்க மாட்டேன். முதல். 2வது என்ன எடுத்து சொல்றாரு? வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். வசனம் என்ற பட்டயத்தை எடுத்து போராடு. நீ சுய புத்தி வச்சு எல்லாரும் பதில் சொல்ல வச்சுக்க, இந்த உலகத்தை உன்னால ஜெயிக்க முடியாது. எல்லாத்துக்கும் வசனம் வேணும். கிறிஸ்து எப்படி பேசுறாரு? வசனத்தை சொல்லி தான் அடிச்சாரு. அப்ப எதுக்கு அதுல எழுதிருக்குது? எது அந்த அடிச்சோடு? வசனத்தை கொண்டுதான் எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கான வசனம் உங்களுக்குள்ள வரும். அது ஒரு கோபம் தான், உங்கள் பொறுமையில உங்க ஆத்மாவை காத்துக்கொள்ள இந்த வசனம் வரும்போது கோபம் வெளியே போயிடும். அப்ப இந்த வசனத்துல இருக்கு திரும்பி நான் போராடுவேன் கிட்ட, மத்தவங்க கிட்ட என்ன நிரூபிக்க போராடுவேன். ஒருத்தர் குறை சொல்றேன்னா நான் உண்மை நிரூபிக்க போராடுவேன். உனக்கு வசனம் எல்லாத்தையும் சொல்லுவோம். வசனத்துக்குள் எல்லா விஷயங்களும் நான் அடக்கி வைத்துள்ளேன். ஏனென்றால் இன்னொரு இடத்தில் சொல்லுவாரு, இந்த வசனம் வந்து இருதயங்களையும் யோசனைகளையும் பகுத்தாராயும். அப்படியே படிப்போம். எபேசியர் 4:12. எபிரேயர் 4:12. பரிசுத்தவான்கள் இல்ல எபிரேயர் 4:12 பட்டயம் வரணும். எல்லாரும் தெரிந்த வசனம். தேவனுடைய
தேவனுடைய வார்த்தையானது ஜீவனுள்ளதும் இருபுறமும் கருப்புள்ளதும் எந்த பட்டயத்திலும் கருப்புள்ளதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊழையும் பிரிக்கத்தக்க உருவத்துகிறதாயும் இந்த அடுத்த வசனத்திலுங்க இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இந்த வசனம் உங்களுக்குள்ள போயிடுச்சுனாக்கா ஒருத்தன் எப்படி அவன்கிட்ட பேச வரான், எந்த நோக்கத்துல பேச வரான், எதை அவன் எனக்குள்ள திணிக்க நினைக்கின்றான், அந்த ஃபர்ஸ்ட் அந்த அவேர்னஸ் கொடுக்கும். ரெண்டாவது இதை நான் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், அவனுக்கு எப்படி உத்தரவு கொடுக்க வேண்டும். ரெண்டாவது சொல்றாங்க இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறிக்கத்தக்கதா இருக்கிறது. அப்ப இந்த வசனம் இல்லாம உன்னால யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. நல்லவங்களையும் பேசுவான், நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றவங்களையே பேசுவான். அப்ப அவன் எந்த நோக்கத்துல பேசுகிறத நான் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இருதயத்தின் யோசனைகளை அறியக்கூடிய சக்தி வல்லமை இந்த வசனத்துக்கு இருக்கிறது. வசனத்தின்படி நாம் போரிட வேண்டும் என்றால் நமக்கு வேத அறிவு, வேத ஞானம் மிக 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 முக்கியம். அதனாலதான் இப்ப சொன்ன டெய்லி குறைஞ்சபட்சம் ஒரு அதிகாரம் படிங்க, அதனுடைய ஆழங்களை உள்வாங்கி படிங்க. முடியலையா ஊழிய கட்டாங்க, சகோதரர்கிட்ட வாங்க, கேளுங்க, பிரதர் இந்த வசனம் எனக்கு புரியல, இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா நான் போன வாரம் ஒரு பிரதரை பார்த்தேன், அவருக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தேன். என்னன்னாக்கா ரோமர், ஒரு கத்தோலிக் பிரதர் சொல்லிடுறேன், ரோமர் இந்த 6, 7, 8 இந்த 3 அதிகாரத்தை படிச்சு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. படிச்சு அது பரவாயில்ல, நான் சொல்லி 1.5 மாசம் ஆகும். இன்னமும் அந்த 3 அதிகாரத்துக்கு வெளியே வர முடியலன்னு சொன்னாரு. ஏன்? வேதம் ஆழமானது, அதனுடைய அது அந்த அறிவு உள்ள போயிடுச்சுனாக்கா நம்மள யாராலும் திரும்பி சொல்ற இந்த உலகத்தை ஈஸியா ஜெயிச்சிடலாம். மாமிச நிச்சை, கண்கள் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது 3 தான் நம்ம அழிக்கக்கூடியது. இதை ஈர்த்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஒரு ரகசியம் சொல்லுகிறேன். பிசாசு ஏன் இந்த சோதனையை கிறிஸ்துவிடம் வைத்தான்? பிறகு எதற்காக நமக்கு யோவான் ஆசிரியர் அங்கு கண்களின் நிச்சை, மாமிச நிச்சை, கண் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை இது சொன்னாரு. கிறிஸ்து ஏன் வேற சோதனை இல்லாம இந்த சோதனையை கொண்டு வந்து வச்சான்றதுக்கான ஆழமான சத்தியம், முதலில் உலகத்தில் பாவம் நுழைவதற்கு முன் பிசாசு இதை கொண்டுதான் இந்த உலகத்தை ஜெயித்தான். இதுதான் இதனுடைய ரகசியம். நான் கூட இதை படிக்கும்போது கொஞ்சம் ஆரஞ்ச ஏன் கிறிஸ்து கிட்ட இந்த சோதனை கொண்டான்னு சொல்லிட்டேன். அப்புறம் தான் ஏன்னா ஆதாம் என்ன அந்த 1 Corinthians 15 ஆதாமின் கிறிஸ்து பொறுத்து பேசுறாரு. அப்ப இந்த சோதனைக்கு பின்னாடி என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் ஆதாரம் பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சு ஸ்ரீயானவள் முதலில் அதாவது கனியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பாவம் வந்துச்சு. ஆனா கனியை சாப்பிடுறதுக்கு முன்னாடி சிந்தனையில் பாவம் வந்துச்சு. அந்த அதைதான் அவன் திணித்தான். படிப்போம். ஆதியாகமம் 3:6 படிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் ஒரு நிமிஷம் அறிந்துங்க. என்னது புசிப்புக்கு நல்லது? இங்க நம்மளுக்கு என்ன சொன்னாரு? மாமிசத்தின் இல்ல ஒரு நிமிஷம். புசிப்புக்கு நல்லது ஒண்ணு அங்க. இங்க என்னது? மாமிசத்தின் இச்சை. இரண்டாவது பார்வைக்கு இன்பம். இங்க என்ன நடந்துச்சு? கண்களின் இச்சை. மூன்றாவது புத்தி தெளிவு, ஜீவனத்தின் பெருமை. அப்ப பிசாசு முதலில் அந்த மனித குலத்தை அழிக்க எடுத்து ஆயுதம் 3. அததான் கிறிஸ்துக்கு அப்படியே கொண்டு வரோம். புரியுதுங்களா? அப்ப வேதத்தோட இந்த ஆழங்கள் உள்ள போறோம். ஆனா ஒண்ணு, இதுக்கு முன்னாடி அவன் என்ன சொன்னான்? அவளுக்குள்ள இந்த சிந்தனை வச்சு, இந்த சிந்தனை வர்றதுக்காக அவன் விதைத்த விதை என்ன? 3 வார்த்தை அவன் சொல்லியிருப்பான். இந்த கனியை புசிக்கும்னாலே நீங்கள் சாவ மாட்டீர்கள் என்ற பொய்க்கு அப்புறம் 2 உண்மையை சொல்லுவான். இந்த கனிகளை சாப்பிடும்போது உங்கள் கண்கள் திறக்கப்படும். ஏன்னா அதுக்கு மேல் வசதி நீ போய் பொறுமையாக தான் படிங்க, நேரம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி சமையல் ஆட்டாச்சு. அப்போ என்னன்னாக்கா நல்லா புரிஞ்சுங்க. அவன் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஒரு பொய்யை சொல்கிறான். என்னது? இந்த கனியை புசிக்கும் நாளில் சாக மாட்டீர்கள். தேவன் என்ன சொல்றான் கிட்ட? கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். ரெண்டாவது என்ன சொல்றான்? இந்த கனியை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும். மூன்றாவது என்ன சொல்றான்? நீங்கள் தேவனை போல் ஆவீர்கள் என்று தேவனுக்கு தெரியும். புரிச்சுங்களா இல்லையா? அப்போ 3 சொன்னான். ஆனா முதல்ல சொன்னது பொய். ரெண்டாவது 2 விஷயம் உண்மை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் முதலில் பொய் இருக்குது. சத்தியம் ஃபுல்லா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது. வசனம் ஃபுல்லா நம்மளுக்கு தெரியும். எல்லா வசனமும் தெரியும். ஆனால் இந்த உலகத்தால் ஏற்பட்ட அந்த மாயை என்ற பொய் மூடிக்கல இந்த சத்தியங்கள் எதுவும் நமக்கு இயங்குகிறது இல்லை.
ஏன்னா அந்த நீங்க அந்த பழைய ஏற்பாட்டை படித்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த அவங்க கனியை பிசையில் அவர் கண்கள் திறக்கப்பட்டது. திறச்சுங்களா இல்லையா? கண்கள் திறக்கப்பட்ட வசனம் இருக்குங்களா இல்லைங்களா? அப்படின்னும் போது அப்போ என்ன சொன்னா, இந்த கனி பிசையில் கண்கள் திறக்கப்படும், திறந்துச்சு. நீங்கள் தேவருக்குள் ஆவீர்கள். அடுத்த அதிகாரம் நீங்க 24 பார்த்தீங்கன்னா தேவர் சொல்லுது, மனித நன்மை தீமை இருக்க நம்மில் ஒரு நினைப்புள்ளானான். இந்த 2 விஷயம் உண்மையா நடந்துச்சு. ஆனா முதல்ல சொன்னது பொய்யில சாபம் இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில் இருந்த மாயை பொய்க்குள்ள இருந்துட்டு நீங்கள் எவ்வளவு சத்தியம் இருந்தாலும் எதுவும் நமக்குள்ள இயக்காது. ஏன்னா அதுல 2 விஷயம் இருக்குது. அது நான் இந்த சொல்ல முடியாது, அது மிகப்பெரிய கிளாஸ். ஏன்னா அவங்க முதல்ல பொய் சொன்னோம், 2வது புறம் பேசுவது, அதாவது ஒருத்தவங்க இல்லாதப்ப அவங்கள பத்தி பேசுது. ஏன்னா பொய் என்னது, கனியை புசிக்கும்னாலே சாகவே அவர் சொன்னாரு, இவன் சாக மாட்டேன் சொன்னான், பொய் சொல்லலாம். 2வதுனா நீங்கள் தேவரை போர் ஆவீர்கள் என்று அவருக்கு தெரியும், பின்னாடி பேசுறது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் அழித்து கொண்டு வரக்கூடியது இந்த 2 காரியங்கள் தான். சின்ன சின்ன விஷயம்லாம் போய் பேசுறது, சின்ன சின்ன விஷயம் தான். ஆனா இது நடக்கா பெரிய ஆளா இருக்கு. நாம் ஆஃபீஸ் போய் சொல்லுவோம், லேட்டாச்சு பசங்க நம்ம கிட்ட போய் சொல்லுவாங்க, வேணாம் போய் சொல்லாது, நான் போய் சொல்லாம இருக்குமா? சின்ன சின்ன போய் தான் நம்மளுக்கு சின்ன சின்ன போய். ஆனா பிள்ளைகள் பேசும்போது நம்மளுக்கு பெருசா படுறது. எங்க உருவாகும்? நம்மிடம் தான் வருது. அந்த பொய்யும் பின்னாடி பேசுறது நேரம் சப்ஜெக்ட் என்ன, அதுக்கு அது எடுத்துனாக்கா அதுக்கு 2 hour ஆகும். அதனால இன்றைக்கு படித்தது என்ன? மாமிசை, கண்களிசை, ஜீவனத்தின் பெருமை. பிசாசன் முதல் மனிதனை சாகடித்தது, இந்த உலகமே இன்னைக்கு உபத்திரத்துக்குள் இருப்பது, இது 3 தான். மீண்டும் கிறிஸ்து கிட்ட வந்து அதே சோதனை வைக்கிறான். கிறிஸ்து எப்படி ஜெயித்தார்? தன் வசனத்தை கொண்டு. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாம் ஜெயிக்க வேண்டும், சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளை அழிக்க வேண்டும். அழிக்க வசனம் நமக்கு மிக மிக முக்கியம். அனுதினமும் வசனத்தை படிங்கள். புரியாததை புரிந்த பிரதர் சகோதரர் அதே மாதிரி சர்ச் ஆஃப் கிறிஸ்ட் வலைதளம் நிறைய யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை போய் பாருங்க. நாமே காத்துக்கொள்ளும். தேவன் நம்ம ஆசிரியட்டும். கண்களை முடிவோம், ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பிதாவே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா. இது இந்த காலை வேலையிலே உண்மை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படியாக எப்படி வந்துடும் தம்பி பாப்பதாவே. இது நாளிலும் உடைய வசனத்தை கேட்டோம். மாமிசத்தை, கண்ணிச்சை, ஜீவனத்தின் பெருமையை உம்முடைய குமாரன் எப்படி எதிர்கொண்டார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள தந்தி பாப்பதாவே. அவ்வாறே நாங்களும் வசனங்களை கற்று எங்களுக்கு வருகின்ற இந்த சோதனைகளை எதிர்கொள்ளக்கூடிய அறிவு, ஞானம், உணர்வு, பலத்தை கொடுத்து எங்களை வழிநடத்துங்கப்பா. புரியாத வார்த்தைகள் புரியும்படியாக சகோதர மூலியமாக அனுதினமும் கேட்க தயங்காமல், படிக்கிற பொழுது தயங்காமல் கேட்கக்கூடிய ஞானத்தை கொடுங்க. ஏனென்றால் என்னுடைய ஆத்மாவை ரட்சிப்பதற்கு வசனம் மிக முக்கியம். அந்த வசனம் ஆழம் அறிந்து அகலம் அறிந்து அதனுடைய சக்தியை அறிந்து படிக்கும் பொழுதுதான் அது எங்களுக்குள் கிரியை செய்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருப்பதை அப்பதாவே உடைய வசனத்தினுடைய ஆழங்களை அறிந்து சக்தி ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க. அனுதினமும் உண்மை துதிக்க வேண்டும், மோடு வாழ வேண்டும். பிறப்பில் மட்டுமல்ல, வாழ்வில் இறந்த பிறகும் நாங்கள் நித்தியத்தில் நாங்கள் வாழ வேண்டும். அதற்கான சிந்தனை செயல் எங்களுக்குள் நன்றி ஏற்படுத்தி நாங்கள் கேட்ட இந்த ஜெபத்தை நீர் செய்வீர்கள் விசுவாசத்தோடு தூயாவின் துணையோடு உலக ரட்சகரும் எங்கள் ஆண்டவரும் உம்முடைய நேசகுமாரமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியே பெற்ற நாமத்தில் கேட்கிறேன். ஜீவனும் கிருபையும் நல்ல பிதாவே. உங்களுடைய பொறுமையான கவனத்திற்கு நன்றி. வாழ்க்கையில் 3 அடிப்படையான தேவைகள் பிசாசானவன் எப்படி சோதிப்பான்? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனுக்குரிய அந்த பெருமை. இப்படியாப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள இருக்கும் போது பிசாசானவனை ஜெயிக்கவே முடியாது. முதலாவது தேவன் சொன்ன வார்த்தை தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கன்னா இது எல்லாம் நம்மளை விட்டு ஓடிடும். அப்போ அந்த ஒரு காரியங்களை நம்ம ஞாபகத்தில் வைக்கணும். நம்ம எப்போ நம்ம பேசும் போதாகட்டும், நம்ம பார்க்கும் போதாகட்டும், இல்ல ஒரு கனமான ஒரு மரியாதை சேவைன்னும் போதோ தேவனுடைய வார்த்தையை ஞாபகத்தில் கொள்ளும். எதற்காக நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்று நாம் தேவனுடைய வசனத்தை கொண்டு பார்க்கும்போது தேவன் அதை தெளிவாக வெளிப்படுத்துகிறார். அடுத்ததாக நாம் கர்த்தரின் பந்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தரின் பந்திக்குள்ளாக கடந்து செல்வோம்.
கல்வரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார் சிறுமை அடைந்தே தொங்கினார் மகிமை மாட்சிமை மறைந்திறந்தோராய் கொடுமை சிறுமை தேர்ந்தெடுத்தாரே மகிமை மாட்சிமை மறைந்திறந்தோராய் கொடுமை சிறுமை தேர்ந்தெடுத்தாரே மாயலோகத்தோடழியாதைய தூய கல்வாரியின் நன்மை அடைந்திடவே மாயலோகத்தோடழியாதைய தூய கல்வாரியின் நன்மை அடைந்திடவே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார் சிறுமை அடைந்தே தொங்கினார் அழகுமில்லை சௌந்தர்யமில்லை அந்த கேடுட்ட எந்தனை நீக்க அழகுமில்லை சௌந்தர்யமில்லை அந்த கேடுட்ட எந்தனை நீக்க பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பெயரிலும் சிறந்தவரே பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார் சிறுமை அடைந்தே தொங்கினார் அதிசயம் இது இயேசுவின் தியாகம் அதிலும் இன்பம் அன்பரின் தியானம் அதிலும் இது இயேசுவின் தியாகம் அதிலும் இன்பம் அன்பரின் தியானம் அதை எண்ணியே நிதம் வாழுவேன் அவர் பாதையில் நான் தொடர்ந்தே கிடவே அதை எண்ணியே நிதம் வாழுவேன் அவர் பாதையை நான் தொடர்ந்தே கிடவே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார் சிறுமை அடைந்தே தொங்கினார். பாடலை பாடிய சபையாருக்கு இயேசு கிறிஸ்து மூலியமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் கர்த்தரின் பந்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் தன்னுடைய ஜீவனையும் எல்லாவற்றையும் விற்று கொடுத்தார். நம்மை நித்திய ஜீவனுக்கு அழைத்து போகும்படி நாம் கர்த்தரின் பந்திக்குள்ளாக கடந்து செல்வோம். கர்த்தரின் பந்தியிலே வழிநடத்தும்படி ராஜன் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். இந்த நேரம் வந்து முக்கியமான நேரமாக இருக்கிறது. நம் வேதத்தில் வாசிக்குவோம். இஸ்ரேல் ஜனங்கோ 430 வருஷம் தீர்க்கதரிசி இல்லாம இருக்க சொல்ல ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சமானவர் தான் இயேசு கிறிஸ்து. சொல்கிறேன் 10 வசனம் லூக்கா 15ஆம் அதிகாரம் 4 படிக்கலாம். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகள் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளை வனாந்தரத்திலே விட்டு
காணாமல் போன ஆட்டை கண்டு பிடிக்கும்படி தேடினான். கண்டு பிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோள்களில் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலாத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷமாய் இருங்கள் என்பான். பாருங்க, ஒருவன் 100 ஆடு வளர்த்துன்னு இருந்தான். அதுல ஒரு ஆடு காணாம போச்சு. அந்த 100 ஆடு 99 ஆடை விட்டுட்டு அந்த ஒரு ஆடு தொலைஞ்சு போன ஆடை கண்டுபிடிச்ச உடனே அவனுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க. அதே போலதான் நம்மளோட வாழ்க்கையில பாவத்துல நம்ம தொலைஞ்சு போயிட்டு இருந்தோம். ஆனா அந்த ஒரு ஆடை போல நம்ம இந்த உலகத்திலிருந்து ஒரு தேவன் நம்மளை இயேசு கிறிஸ்து மூலியமாய் கண்டுபிடித்தார். இவன் சகோதர சகோதரிகளே, காணாமல் போன ஆடவும் காணவும் ரட்சகத்தான் இந்த உலகத்துக்கு வந்த அப்படின்னு அவர் இயேசு கிறிஸ்து சொல்ல நம்ம வாழ்க்கையில நம்முடைய எந்த மாதிரி பாவத்தில் இருந்தாலும் நம்ம மனம் திரும்பி அவரிடத்தில் வரும்படி அவர் நமக்காக சிலுவையில் சிமந்து 3ஆம் நாள் விழித்திருந்து நமக்காக கஷ்டப்பட்டார். இவன் சகோதர சகோதரிகளே, நம்ம அப்பத்தையும் திராட்சரசத்தை எடுக்க சொல்ல நம்மளை சோதித்துக் கொண்டு நம்ம செஞ்ச அந்த பாவத்திலிருந்து நம்ம மனம் திரும்பி அந்த அப்பத்தை எடுக்கும்படி மிக பணிவுடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வசனம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை பார்க்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை புசியுங்கள், இது எங்களுடைய உடன்படிக்கையாய். அப்பத்துக்காக ஒரு சகோதரர் தவிக்கப்படி கேட்கிறேன். அனைவரும் எழுந்து நின்று தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இதோ உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் பாவங்களும் எங்கள் அக்கிரமங்களும் மன்னிக்கும்படி இதோ அவர் தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு முன்பாக சாட்டையால் இயேசு கிறிஸ்துவை அடித்தார்கள். அவர் மாம்சம் கிழிக்கப்பட்டது. அந்த மாம்சத்துக்கு மாதிரியாக வைத்திருக்கிற அப்பத்தை ஆசீர்வதிங்க. இதை ஏதோ தானம் என்று நாங்கள் பருகாமல் கிறிஸ்துவின் சரீரம் என்னதென்று உணர்ந்து இதில் பங்கு பெறும்படி எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியர் 11:25. போஜன பண்ணிய பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரத்தில் இரத்தத்தினாலே உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்படி, இதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். திராட்சரசத்துக்காக ஒரு சபை. பரலோகத்தில் வாசம் செய்கிற பரிசுத்த நல்ல பிதாவே, இதோ உமது குமாரன் எங்களுக்காக இந்த சாட்டையால் சரீரத்தில் அடிக்கப்பட்டார். அவர் மாம்சம் கிழிக்கப்பட்டது. அதற்கு மாதிரியாக வைத்த அப்பத்தை நீங்க ஆசீர்வதித்தது போல இதோ தகப்பனே, எங்கள் பாவங்களும் அக்கிரமங்களும் மன்னிக்கும்படி அவர் எங்களுக்காக ரத்தம் சிந்தினார். இந்த ரத்தத்துக்கு மாதிரியாக வைத்திருக்கிற திராட்சை ரசத்தை ஆசீர்வதிங்க. எல்லாவற்றும் உம்மை மகிமைப்படுத்தும்படி எங்களை ஆசீர்வதிச்சு பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நேரம் காணிக்கைக்காக, காணிக்கை சபைக்கு தேவையா இருக்கிறது. இது கட்டாயம் இல்லை, உங்க மனசு நியமிக்கிறபடி நீங்க கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்க. காணிக்க ஜெபிக்குவோம். எங்கள் நேசிக்கு நல்ல தகப்பனே, அப்பா, அருமையான காலை பொழுதுல தகப்பனே, இந்த வார்த்தைகளை நீங்க கேட்ட தகப்பனே, அருமையான வசனங்களை சகோதரர்களுக்காக உமக்கு நன்றி சொல்றோம் தகப்பனே.
தகப்பனே எங்களுக்கு பலம் உற்சாகத்தையும் எங்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வருமானத்தை கொடுத்தீர் தகப்பனே. உமக்கு நன்றி தகப்பனே. இந்த தகப்பனே கொடுத்த கரங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி கொடுங்கள் கொடுக்கப்படும் அமைப்பை குலுக்கி கொட்டுவே என்று சொன்னீர் தகப்பனே. அதே போல கொடுத்த கரங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரும் ரட்சகரமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தரின் பந்தியையும் காணிக்கையும் நடத்தி கொடுத்த சகோதரருக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதாக நம் அறிவிப்புக்குள்ளாக கடந்து செல்வோம். நம்ம வாரத்தின் முதல் நாள்ல ஆராதனை நேரம் காலை 9 மணிக்கு தொடங்கி 10:30 வரைக்கும் இருக்கிறது. நம்ம ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்லுவோம். அனைவரை எழுந்து நின்று தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நீதியும் நிறைந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக உமக்கு நன்றியை அளிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படி எங்களுக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் சரீரத்துல ஆரோக்கியத்தையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிச்ச தயவுக்காக நன்றி தகப்பனே. பிதாவே, நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்து வழிநடத்து உம்முடைய கிருபையால் எல்லாவற்ற ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு பலமாக தந்தீரே அப்பா. நன்றி தகப்பனே. இதோ விசுவாசத்தில் நாங்கள் உறுதியாக நிற்கும்படியும் உம்முடைய கிருபையால் வழி நடத்துங்க. யோபு போல உத்தமனாகவும் இதோ ஆபிரகாம் போல இந்த உலகத்தை எல்லாவற்றும் திறந்தாலும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு வந்தாரே, அப்படியாக நாங்கள் இருக்கும்படியும் இதோ மோசே இதோ உம்முடைய வார்த்தையை கேட்டு இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தினாரே, அப்படியாக உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியும்படியும் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை போல நாங்கள் வாழும்படியும் எங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. இதோ கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனுக்குரிய பெருமையை நாங்கள் விட்டு விடும்படி சாத்தான் எங்களை அதுல வழி நடத்தாதபடி தகப்பனே, நீர் சொன்ன சத்தியத்தின்படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும்படி எங்களை ஆசீர்வதிங்க. எங்கள் இருதயங்கள் உம்முடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கும்படியும் தகப்பனே நீங்க எங்களை பலப்படுத்தி வழி நடத்துங்க தகப்பனே. நீ ஒருவரே மெய்யான தேவன், உண்மையன்றி வேறு தேவர்கள் இல்லை என்று எலியா சொன்னது போல நாங்களும் அப்படியாக உம்மை ஒருவரே தேவன் என்று விசுவாசித்து உம்முடைய குமாரன் மூலியமாக ரட்சிப்பு பெற்று நித்திய ஜீவனை அழியும்படி எங்களை மட்டுமாய் ஆசீர்வதிச்ச தயவுக்காக நன்றி தகப்பனே. இதோ தலை சாய்த்து இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்கள் எண்ணங்கள் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறீர். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவன் நீர் எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே. இதோ ஒவ்வொரு இருதயங்களையும் ஆராய்ந்து பாருங்க. அவர்களுக்கு தேவையற்றது உம்முடைய கிருபையால் உம்முடைய சத்தியத்தால் கொடுத்து அவர்களை பலப்படுத்துங்க தகப்பனே. கிறிஸ்துவின் சபையார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய சபைக்காகவும் சத்தியத்துக்காகவும் கீழ்ப்படியும்படி ஆசீர்வதிங்க தகப்பனே. இதோ வாலிப சகோதர சகோதரிகளை நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்கள் செய்யும் எல்லா காரியங்களையும் உம்முடைய வார்த்தை கொண்டு செய்யும்படி ஞானத்தோடு நடக்கும்படியும் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்களும் சபையில சத்தியத்தில் வளரும்படியும் நீர் ஆசீர்வதிச்சு பலப்படுத்துங்க தகப்பனே. இதோ இந்த நாட்டு தலைவர்களையும் நீர் ஆசீர்வதிச்சு பலப்படுத்துங்க தகப்பனே. அவர்கள் சத்தியத்துக்கு ஏற்ற பாதையில் நடந்து இந்த நாட்டை வழி நடத்தும்படி அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதிச்சு பலப்படுத்துங்க. நாங்கள் அனைவரும் நித்திய ஜீவனை பெறும்படி தகப்பனே நீரே பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இதெல்லாம் எங்கள் மெய்ப்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற உமது நேசகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.